என்னாச்சு வெற்றி? ஏன் இப்படி கோவமா கத்திக்கிட்டு இருக்க? சொல்றேன்ப்பா. மலருக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல இனி நானும் இருக்க மாட்டேன். நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். மலர் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வராலோ அன்னைக்கு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன். இது சத்தியம். என்னையும் என் பையனையும் பிரிச்சுட்டா இல்ல? என்ன அழ வச்சிட்டல? எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்படி. அனுபவிப்ப. அத்த அத்த இல்ல அத்த. அக்கா அழாதக்கா. மலரு அழாதடி. அக்கா என்னடி என்னாச்சு? ஏன் அழுவுற? மலரு உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன ஆச்சு? அத்தை பேசினாங்கம்மா. அத்தையா? என்னடி சொன்னாங்க? அதனால அவரு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாராம்மா. அதுக்கு நான் தான் காரணம். நான் சொல்லிதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு அத்தை என்ன திட்டுறாங்கம்மா. வீட்டை விட்டு போயிட்டாரா? எதுக்குடி? தெரியலம்மா. ஏய் விடு மலரு, அழாதடி. இப்ப புரியுதா? ஏன்டி சும்மா சும்மா மாமா விரட்டிட்டே இருக்கேன்னு கேட்டல? எதுக்குதான்? இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவரை என் பின்னாடி வராதீங்க, என் கூட பேசாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப பாத்தியா, கடைசியா நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. அக்கா, என்னக்கா இப்படி நின்னுட்டு இருக்க? வந்து படுக்கா. ஏய் மலரு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டு ரூம்குள்ள பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்க போற? பேசாம வா, வந்து படு. இல்ல அகிலா, எனக்கு மனசு சரியில்லை. நீங்க படுத்து தூங்குங்க. ஏய் மலரு, இப்ப என்ன இந்த இடி மலையில மாமா இப்ப எங்க இருப்பாரு தானே யோசிச்சுட்டு இருக்கிற? அப்படி ஏதாவது ஆறதுக்கு அவர் என்ன குழந்தையாடி? வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போகன்னு தெரியாம இடி மின்னல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு சொல்லு. இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு மாமா இதே கடை வீட்டுல தான் இருப்பாரு. நீ தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. இல்ல அகிலா, இதே கனி என்ன ஊர்ல இல்ல. அவங்க அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு தேனிக்கு போய் 4-5 நாள் ஆச்சு. அதனால அவர் அங்க போயிருக்க வாய்ப்பே இல்ல. சரி, இப்போ என்ன இதே கனி என்ன வீட்டுல இல்லைன்னா இப்ப என்ன? மாமா வேற எங்கேயாவது போய் பத்திரமா இருப்பாருடி. வேற எங்கேயாவதுன்னா அவர் எங்கடி போயிருப்பாரு? மழை வேற இப்படி பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில அவர் எங்க போனாரு, என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஏய், அவருக்கு என்ன இந்த ஊர்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்ன? அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிருப்பாருடி. இல்லனா தோட்டத்துல போய் மோட்டர் ரூம்ல தங்கிருப்பாருடி. ஆனா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா தாண்டி இருப்பாரு. நீ பயப்படாம நம்பிக்கையோட கண்ணை தொடச்சிட்டு வந்து படுமலரு. எனக்கு பயமாவும் கஷ்டமாவும் இருக்கு அகிலா. என்ன ஏதுங்கிற உண்மை தெரியாம அவர் நல்லா இருப்பாருன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்க முடியாதுடி. அவர் எங்க எப்படி கஷ்டப்படுறாரோ அந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதான். வாழ்க்கையில இன்னும் என்னால அவர் எவ்வளவு கஷ்டப்பட போறாரோ தெரியல.
இங்க பாரு மலரு, இதெல்லாம் நீ தேவையில்லாம யோசிக்காத. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வா, பேசாம வந்து படுவா. எனக்கு தெரிஞ்ச மாமா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருப்பாரு. வேணா நான் மாமாக்கு போன் பண்ணி தரவா? ஆ, ரிங்கு போகுதுடி. என்னாச்சு அகிலா? மாமா போன் எடுக்கல மலரு. உள்ளா ரிங் போய் கட் ஆகுது. போன எடுக்கலையா? ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு? அம்மா தாயே, இப்படியே நீ கற்பனையில ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இரு. ஆனா எங்களை விட்டுரு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்னக்கா மலரக்கா அழுதுகிட்டு இருக்கா, நீ இப்படி பேசுற? பின்ன என்னடி, சும்மா சும்மா சொல்றத கேட்காம அழுதுகிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ஒண்ணு அவளா சமாதானம் ஆகணும், இல்ல நாம சொல்றத கேட்டு சமாதானம் ஆகணும். ரெண்டுமே இல்லாம சும்மா நோய் நோயின்னு அழுதுட்டு இருந்தா வேற என்னடி பண்றது? அவ வேணா ராத்திரி பூரா இப்படி தூங்காம அழுதுகிட்டே உலாத்திக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வா போய் தூங்கலாம். வா. தூங்குதேன ஊரடங்கும் சாமத்துல ஒருத்தி மட்டும் முழிச்சிருந்தே ஊர்கோடி ஓரத்துலவும் நினப்புல படுத்திருந்தே காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் ஒஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மகன் உன் நினப்பு, பாவி மகன் உன் நினப்பு. ஊரடங்கும் சாமத்துல என்ன நடரசா? என்னையா என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக மாப்பிள்ளை வீட்டை விட்டு வந்தாரு? ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னங்கய்யா ராவோட ராவா மாப்பிள்ளை வீட்டை விட்டு கோச்சு கொடுத்துருக்காப்ல, நீங்க நம்ம சின்ன பிரச்சனைன்றீங்க? இப்படி மாப்பிள்ளை வீட்டை விட்டு வர அளவுக்கு அப்படி என்னையா பிரச்சனை? நீ பதறாம கொஞ்சம் பொறுமையா இருத்துற. நீ வா, முதல்ல வெற்றியை பார்த்துட்டு அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். வாங்க. மாமா, அப்பா, மாப்பிள்ள என்னையா இது?
நீங்க என்னமோ வீட்டில் சண்டை போட்டு கோவிச்சுக்கு வந்திருக்கீங்கன்னு என்னாச்சா ஏதாச்சுன்னு பதறி போய் வந்தா நீங்க என்னமோ புதிய வானம் புதிய பூமின்னு பாட்டு பாடி ஆடிக்கிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க முதல்ல உட்காருங்க. அப்பா வாங்க, அப்பச்சி வாங்க உட்காருங்க, உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, என்ன நடந்துச்சு? எதுக்காக விட்டு விட்டு வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னய்யா இது, யாரை கேட்டாலும் சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை சொல்லிக்கிருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேன்றீங்க? என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று நம்ம வீட்டில் இருந்து அம்மாவும் அப்பத்தாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆ, அதே சமயத்தில் என் அத்தையும் என் பொண்டாட்டியும் போயிருக்காங்க. போன இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ ஏட்டிக்கு போட்டியாக பேசியிருப்பாங்க போல. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னய்யா பிரச்சனை? எங்க வீட்டாளுக்கு இதை பத்தி எதுவுமே சொல்ல என்கிட்ட. விடு ராசத்துறை, ஏற்கனவே நடந்ததை நினைச்சு நீ மனசு உடைஞ்சு போயிருக்க. இதுக்கு மேல எதுக்கு மேற்கொண்டு நடந்ததை சொல்லிக்கிட்டுன்னு தங்கச்சி சொல்லாம இருந்திருப்பாங்க. சரியா, அங்க நடந்த பிரச்சனைக்கும் மாப்பிள்ளை வீட்டை விட்டு வந்ததுக்கு என்னையா சம்பந்தம்? சொல்ற ராசத்துறை, அங்க நம்ம சம்சாரங்க 2 பேத்துக்குள்ளேயும் நடந்த பிரச்சனையை பார்த்துட்டு நல்லையா பூசாரி வெட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் போல. ம், ஓ மருமகனுக்கு நேத்து என்னாச்சுன்னு தெரியல, நேர வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவையும் அக்காவையும் பொறிஞ்சு தள்ளிவிட்டான். என்ன மாப்பிள்ள, நீங்க அம்மா கிட்டே அக்கா கிட்டே கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம்ல. இல்ல மாமா, இந்த விஷயத்துல நான் எவ்வளவோ பொறுமையா போயிட்டேன். ஆனா எங்க அம்மாவோ அக்காவோ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. கடைசியில வார்த்தை தடிச்சு வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் மாப்பிள்ள காரணம். நான் கோபத்தில் அவசரப்பட்டு ஏழை எடுக்காம இருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. கடைசியில் நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு ஏன் மாப்பிள்ள வீட்டை விட்டு வர வேண்டியதாகி போச்சு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுறீங்க? இல்லை மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் ஊரில் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தயவுசெய்து உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள. இல்ல துறை, அவன் எடுத்த முடிவு சரிதான். எங்க வீட்டு பொம்பளைகளை அடக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது அதிரடியான முடிவு எடுத்தா தான் உண்டு. அப்பதான் அவளுகளும் கொஞ்சம் அடங்கி போவாளுங்க. இல்லேன்னு வையி, யாரு பேச்சையும் கேட்காம அவளுக்கு இஷ்டத்துக்கு ஆடுவாளுங்க. அதனால வெற்றி இங்கேயே இருக்கட்டும்யா. என்னைக்கு நம்ம மலர் வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால, அன்னைக்கே அவன் வீட்டுக்கு வரட்டும். மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க மாமா, நான் இங்க தோட்டத்திலே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? எந்த அடிப்படை வசதியும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு ஒரு வசதி இல்லை. மாமா அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அதான் தங்கராஜ் மாமா இருக்காருல்ல, அவர் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தந்துடுவாரு. எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை மாமா. நீங்க கண்ணை தொடங்க. அதான் உன் மருமகனே சொல்லிட்டான்ல, துரை கண்ணை தொடச்சுக்கையா. ஆமாம் ஆமாம், சன்னியாசம் போலான்னு இருக்கேன். அப்பச்சி புகழு, சொல்லுங்க அப்பச்சி. எங்கேயா இருந்த? ராத்திரி பூரா ஆளையே காணோம். எங்க போயிருந்த? அது நேத்து ராத்திரி வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு, மழை வேற, நினைச்சிட்டேன். அதான் மதுரையில ஃப்ரெண்ட் வீட்லயே தங்கிட்டேன். என்னாச்சு? அப்ப சரி, நம்ம வீட்டுல நடந்த எதுவுமே உனக்கு தெரியாதா? ஏன் அப்பச்சி, என்னாச்சு? யோ, என்னையா சொல்ற? உனக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது மாமா, அதனால தானே கேக்குறேன், சொல்லுங்க. தங்கராசு,
என்ன நடந்துச்சுன்னு ஓ மாப்பிள்ளைக்கு நீயே சொல்லு. மாப்பிள அதாவது இதான் நடந்தது. இப்போ வெற்றி எங்க ஊருக்கு போயிட்டானா என்ன? ஏடே அவன் ஏன்டா ஊரை விட்டு போறான்? என்னைக்கு மலர் இந்த வீட்டுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துல போய் இருக்கேன். ஆ, ஓஹோ, சரி இருக்கட்டும், நான் வரேன். டேய் டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னங்க? ஏண்டா எம்புட்டு பெரிய விஷயம் சொல்லிக்கிருக்கோம், நீ என்னடான்னா ஓ சொரிங்கயான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க. என்னங்கய்யா இப்போ என்ன ஆச்சு? என்ன நொன்னாச்சு? உங்க அண்ணன் ஏன்டா அந்த வீட்டை விட்டு போனா? எதுக்கு? ஏன்னு உனக்கு தெரியாது. கட்டின பொண்டாட்டிய நியாயமே இல்லாத ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களேன்னு கோவத்துல நானும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. அவன் புள்ள, ஆனா நீ தான் இருக்கிய. ஏய் ஏதாவது கத்துக்கிறதா இருந்தா உங்க அண்ணங்கிட்ட கேட்டுக்கிட. என்ன கத்துக்கணும்? இங்க பாரு மாப்பிள, உனக்கு சிரமம் வைக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்களே உன் துணிமணியெல்லாம் கட்டி உள்ள வச்சிருக்கோம். அதனால நீ இப்படியே நேரா உள்ள போற, வீட்டுல இருக்கிற பொம்பளையெல்லாம் கூப்பிட்டு ஒரு சண்டைய போடு. அதே சூட்டோட சூட்டா பைய தூக்கிட்டு உன் அண்ணன் மாதிரியே நீயும் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வர அன்னைக்கு தான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு உன் அண்ணன் கூட போய் தோட்டத்துல தங்கிரு. என்ன புச்சி? என்ன அமைதியா இருக்க? புயலென புறப்படு, மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. இங்க பாருங்க மாமா, வெற்றி பைய தூக்கிட்டு போனான்னா அவன் அண்ணி மேல உசிரே வச்சிருக்கான். அவங்கள காதலிக்கிறான், அவங்க பின்னாடி போனான். நான் எதுக்கு போகணும்? நான் என்ன என் பொண்டாட்டியை காதலிக்கிறேனா? தேவையில்லாம நான் எதுக்கு மாமா என் பொண்டாட்டி பத்தி நினைக்கணும், அவளுக்காக வீட்டை விட்டு போகணும்? அந்த மாதிரி எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் இந்த வீட்டில் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிங்களா? ஆளை விடுங்க. அப்போ பொண்டாட்டி மேல பாசம் இல்லாமையா தினம் அந்த வீட்டு வாசல்ல போய் உட்காந்து சாப்பிடுறீங்க? சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மாமனாருக்கு சோறு ஊட்டி விடுவீங்க. நீங்க சொன்னீங்களா? அப்புறம் என்ன? பைக் ரிப்பேர்னு சொல்லி வாசல்லையே உட்காந்து காத்து கிடப்பீங்க. ஏலே இதெல்லாம் இந்த கிழவனுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? போய் எல்லாத்தையும் அவதான் போட்டு கொடுத்துருப்பாளோ. அவ இந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஏமாப்ல, ஊர் உலகத்துல 1000 இடம் இருக்கு, அங்க எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அது எப்படியா நீ காதலிக்கவே இல்லைங்கிற உன் பொண்டாட்டி வீட்டு முன்னாடி உட்காந்து சாப்பிடுற? ஏண்டா இதுல இருந்தே தெரியலையா அந்த புள்ள மேல நீ எம்புட்டு பாசம் வச்சிருக்கேன்னு? அது மட்டும் இல்ல, சண்டைக்கு மறுநாள் உன் மாமனார் வீட்டு ஆளுங்களுக்கு சாப்பாடை கொடுத்தது மட்டும் இல்லாம யோ உன் மாமனாருக்கு உன் கையால ஊட்டி விட்டுருக்க. மாப்பிள்ள, அந்த விஷயத்திலே தெரிஞ்சு போச்சு உன் மனசுல எம்புட்டு ஆசை இருக்குன்னு. மாப்பிள்ள, மனசுல என்ன இருக்கோ அதை தைரியமா ஒத்துக்கையா? அதை விட்டுட்டு சும்மா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எங்க கிட்டலாம் நடிச்சிட்டு இருக்காத. ஏன்னா நீ கீழே உளுந்து உன் மீசையில ஒட்டினது சாதாரண மண்ணு கிடையாது, களிமண்ணு. ஆத்து தொடச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆமாங்க மாமா, நான் உங்க வீட்டில் போய் நின்னது உண்மைதான். ஆனா அதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல அவ இருக்கான்னு சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. சரிங்களா? அப்புறம் ஏன் போனீர்? இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. ஒரு கருணையோட அடிப்படையில தான். குத்த செஞ்ச குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தனை போய் பார்த்தனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி காதல்லாம் கிடையாது. சும்மா இங்க பாருங்க மாமா, கருணைக்கும் காதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால என் மனசுல காதல் இருக்குன்னு நீங்களா கற்பனை கோட்டையை கட்டிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? என்னையா இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? அட விடுங்கய்யா,
முதல்ல அதிரடி பேட்ஸ்மேனா இருந்தான், இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல டொக்கு வைக்க கூட தடுமாறிட்டு இருக்கான். ஐயா, கூடிய சீக்கிரமே அவன் கிளீன் போல்ட் ஆயிடுவான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அட அப்படின்ற அட ஆமாங்கிறேன்.